நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 9:03 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:25 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:25 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் பையில் வந்து நிமிடத்திலேயே செலவாக கூடும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். புதியவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். அருகில் உள்ளவரை நீங்க அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வீண் மன கவலை நீங்க தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற பயணங்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று பணிகளில் நீங்க முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. புதிதாக கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் மேலோங்கி விடக்கூடுங்க. பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விரயங்கள் ஏற்படாத பார்த்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான செலவுகள் இருக்கத்தான் செய்யும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வீண் விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி இந்த குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் காரியங்கள் ஓடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கிருத்திகை இன்று உங்களுக்கு முயற்சிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சோதனையும் இன்று கடந்து வெற்றி பெறுவீர்கள். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை சரி செய்து வெற்றி வகை சூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க விரயங்களால் உங்களுக்கு மன அமைதி குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. யாரிடமும் விவாதம் ஏதும் பேசி நேரத்தை செலவிட வேண்டாம். ரிஷபராசினியர்களுக்கு பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்க கூடுங்க. வீட்டு விவகாரங்களை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சில விஷயங்கள் ரொம்ப புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு
தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. விவரமாக சில பணிகளை ஈடுபடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று பதட்டம் கொஞ்சம் இருக்கும், குழப்பம் கொஞ்சம் இருக்கும். யாரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு நடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நிலையான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்ப முனையாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அதுவரைக்கும் பொறுமை இருப்பது நல்லது. இன்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என் மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகளால் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். என்று பதட்டம் குழப்பம் இருக்கும். எதையும் நிதானமாக எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுலபமாக நடைபெற கொடுங்க. முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விரயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. நிதானத்தை கடைபிடிப்பது எதிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். விரதம் வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பிடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் எதிலும் உருவாகக்கூடும். என்று நீங்க கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கௌரவமான பதவி உயர்வுகள் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பெண்கள் அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். என்று காதல் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. ஓரளவு சுமூகமாகத்தான் செல்லும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருங்கள். எதையும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் கல்வியில் என்ன முடிவும் தெளிவாக எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு நல்லவைகள் ஓரளவு நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை.
எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு முக்கியமாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கூட்டும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூட்டும். பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று உள்ளவ. சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. வாழ்க்கை தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக செல்லும். இன்று அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிலும் முறையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்கள் இருந்த முன்னேற்றம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நிறைவேறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். தெய்வீக விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு என்ன தேவையோ அதனை வாங்கி போட முடியுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் என்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். என்ன ஒன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. உயர்கல்வியில நீங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் தொடர்பான தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. பூசம் நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது கூட மிக சிறப்பு. யாருக்கும் கடனாக பணத்தையோ நகையோ கொடுக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆயில்யம் மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். என்று நீங்க வலிமை மிக்க நபராக காணப்படுவீர்கள். எதையும் அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவரின் நல்பால் நலம் காணும்லாக இருக்கக்கூடும். தைரியத்தை இன்று வரவழைத்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தொழில் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதிலும் சுறுசுறுப்பு மேலும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய சூழல் இருக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். சக கலைஞர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். தொழில்முறை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அவ்வப்போது ஞாபக மருதி கொஞ்சம் வெளிப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில பெரிய கெடுதிகள் எதுவும் இல்லாட்டாலும் கொஞ்சம் நீங்க பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். தேவையற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள்.
மனதிற்கு இனி சம்பவத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழிப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை நீங்க பொறுமையாக நீங்களால் வெற்றி இருக்கும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் சொல்லாதீர்கள். பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடையாதீர்கள். பெண்கள் இன்று எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்குங்க. சில சிரமத்தையும் கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு முடிவில் வேண்டாம். பதட்டமும் இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் கல்வியில் நிலைத்து காண முடியும். கண்டிப்பாக ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு அக்கம் பக்கத்தை நல்ல பேர் ஏற்பட கொடுங்க. வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மாணவர்கள் இன்று அதிகார துணையுள் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். என்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செய்யும் தொழிலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். போரும் இந்த செயல்களில் வேகம் இருக்குங்க. யாரையும் குறைவாக பேசிவிட வேண்டாம். பிடிவாதத்தை தளர்த்திக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்குங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். உத்திரம் தேவையற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவையில்லாத செலவுன்னு ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதத்தை விட்டு விடுங்கள். நண்பரின் சகவாசம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தாலும் செலவுகளை இழுத்து விடக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. சின்னதாக ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். இன்று நடைபெறாமல் அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இன்று முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பகை உணர்வு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று காரியங்களை கூட ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கும் இன்று நீங்க வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சாதகமான நல்ல பணம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களை பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் புரியவில்லை என்றால் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிறுவயது முதலே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் படியுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் இப்போதிலிருந்து முயற்சி பண்ணுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பெருமையான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
என்று கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். நல்ல சகவாசத்தை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம், தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள் என்று திடகார்த்தமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்பட கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியுங்க. என் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. உங்க மனசுக்குள் என்ற சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை, என்று எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. மிகவும் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இந்த அடுத்தவரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிலருக்கு வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மந்தமான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில பொருளாதார விருத்தி சிறப்பாகத்தான் இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். தொடர் முயற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள் என்று நீங்க நேர்மையான நபராக கண்டிப்பாக இருப்பீர்கள். எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். யாரையும் குறைகளும் சொல்லிவிட வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் பிறர் விஷயங்கள்ல மூக்கை உழக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சமயோசித புத்திகள் வெளிப்படக்கூடும். சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. தனவரவும் திருப்தியை கொடுக்கும். தனக்கென ஒரு பாணியை வகுத்துக் கொள்வீர்கள் என்று பெண்கள் பிள்ளைகளால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இடுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று பிடிவாதம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். சமயோசித புத்தியால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி, மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். விசாகம், என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொடர் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடுங்க. மிகவும் நேர்த்தியாக செயல்படுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முயலங்கள் முடியாதது எதுவும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். விடாபிடியாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்குங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் என்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். கூடுதலாக இன்று ஒழித்து வெற்றி வாகையும் சூடுவீர்கள். பண தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சொந்த முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விவரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. செயல்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஞாபக மருதி மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று நிலையான வருமானத்திற்கும் வழியமைத்துக் கொள்வீர்கள்.
முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிறரை நம்பி பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். என்று பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் மற்றும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். காதலில் முடிவுகள் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுவும் போக போக சரியாகும். காதலில் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. தடைகளை எல்லாம் உடை தெரிந்து வெற்றி பெறக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை முன்னேற்றம் இருக்கக்கூடும். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நம்பிக்கையை விஷயமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொந்த அறிவில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கிடைப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் இருக்கும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று முழு ஈடுபாட்டுடன் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் இன்று வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கேட்டை. இந்த நாள் உங்களுக்கு முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். அவசரமாக சில பணிகளை முடிப்பீர்கள். என்று எண்ணற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். தனுசு ராசினியர்கள் என்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். விரைவாக பணிகளில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். தெய்வ சிந்தனை என்று அதிகப்படுத்துவீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. முழு ஈடுபாட்டுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கிய நண்பரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. சில இடங்களை நீங்க கூர்ந்து கவனித்து பேசுங்கள். அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் ஓரளவு சிரமம் விளங்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இன்று பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண வரையும் செய்துவிட வேண்டாம். காதல் உங்களுக்கு சிக்கலை கொடுக்குங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தையும் கொடுக்குங்க. இப்போதைக்கு காதலில் முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று தொழில் தொடர்பாக எடுக்க முடிவில் வச்சிருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மறதியால் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதற்காக நீங்க யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். போராட்டம் என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. முடிவுல கூட உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெற கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம் என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் அதிகப்படியான பேச்சுக்கள் வேண்டாம். தெய்வீக சிந்தனை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தன வரவும் கூட தாராளமாக இருக்கக்கூடுங்க. பேச்சில் கனிவு பிறக்கக்கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கூட்டாளிகள் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. கௌரவமான பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கக்கூடும். வாகனம் வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க என்று ஓரளவு சிரமங்கள் எல்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். பெண்கள் இன்று பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று எதையும் எதிர்பார்ப்புடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். காதல் மட்டுமே நெருக்கடியாக இருக்குங்க. காதல்ல இப்போதைக்கு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் நாம பார்த்து கொள்ளலாம். காதல்ல இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஜெயித்துவிட முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. வழக்கம் போல எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருவோணம் இந்த மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அவிட்டம் மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருப்பங்களை இன்று ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சாந்த குணத்துடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையும் இன்று நீங்க எடுத்து செய்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சிலருக்கு வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு புதிய முதலீடுகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண சுபகாரியங்கள் கை கொடுங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நகைகளை வாங்கக்கூடிய எண்ணங்கள் கூட வெளிப்பட கொடுங்க. அற்புதமாக இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க கவனக்குறைவாக பேசிவிட வேண்டாம்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மனதிற்குள் ஒருவித பதட்டம் இருக்கும். கடன்கள் போக போக சற்று குறைந்து விட கொடுங்க. பெண்கள் வருமானத்தை உயர்த்துவதில் திட்டமிடுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திருப்திகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். நடக்கிற விஷயங்களை வேடிக்கை மட்டும் பாருங்கள். இன்று மாணவ கண்மணிகள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். உயர்கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய இருக்கும். தடைகள் உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள் என்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறி ஒருவித முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம். என்று பெரிய விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீணான விவகாரங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக நிலவுங்க. உத்தியோக முயற்சி கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். போராட்டாத்தி. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வச்சு இருக்குங்க. கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிலும் திருப்தி இல்லாத போல இருக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் அதிகரிக்க கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்குகள்ல சாதகமான சூழல் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மேனம் ராசினியர்கள் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். புகழ் மிக்கவரை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று அக்கம் பக்கத்தில் பேசும்போது மிகவும் கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். எதிலும் வேகம் கூடிவிடுங்க. எப்படியாவது நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எது நீச்சல் போட்டாவது இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வேண்டிய வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும். காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க விட்டு கொடுத்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இப்போதிலிருந்தே அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்க வாழ்க்கையில நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. கவலைகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும்.
சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். இன்று உங்களுக்கு முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி என்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லி முடிவு காண்பது சிறப்பு. இன்று ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். ரேவதி குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக கூடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.